உடன்படிக்கையை சுமக்குகிற ஆசாரிய கூட்டமாய் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற நோக்கத்தை நாம் சரியான விதத்திலே அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நம்மளை கொண்டு தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவ ஜனங்களை பாதுகாப்பாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும்படிக்கு அவர்கள் எகிப்திலிருந்து இன்னைக்கு ஒரு கானான் தேசத்துக்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு பின்பதாக யோசுவா பொறுப்பெடுத்து தன்னுடைய ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிற காரியத்தை வேதத்துல வாசிக்க முடியும். இப்போ பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், எல்லாம் பல யுத்தங்கள், எல்லா காரியங்களையும் சந்தித்த இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இங்கே நடத்தி கொண்டு வருகிற இந்த தேவன் யோசுவாவுடைய தலைமையிலே ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வரும் பொழுது இந்த தேசத்தின் பக்கம் போகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக யோர்தான் காணப்படுகிறது. இந்த யோர்தான் எப்படியே காணப்படுகிறது? அன்றைய நாள் அறுக்கிற நேரமா இருக்கிறபடினாலே, அறுப்பு காலமா இருக்கிறபடினாலே அங்கு ஜலம் தண்ணி புரண்டு கரை புரண்டு ஓடக்கூடியதான காலமா இருந்தது. ஆனால் இவர்கள் இந்த பகுதியிலிருந்து மறுக்கரைக்கு போகிறதற்கு கொண்டிருந்ததான ஒரு சூழ்நிலை. அடுத்தது என்ன காரியத்தை செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. யோசுவா அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. நல்லா கவனிங்க. ஆசாரிய கூட்டம் முன்பதாக நிற்கிறது, பின்பதாக ஜனங்கள் நிற்கிறார்கள். தேவன் என்ன சொல்லுவார், அதன் பிரகாரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறதா யோசுவா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் இன்றைக்கு நான் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. யோசுவா 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்கள் கவனிங்க, அதுவரைக்கும் தங்கியிருந்த ஜனங்கள் இன்றைக்கு இதுக்காகத்தான், எதுக்காக? கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை கேட்குது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனாதான் தேவன் கொடுக்கக்கூடியதான வாக்குத்தத்தம் கொடுத்ததான அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலே யாவரும் புறப்படுங்கள் என்று சொல்லி சொன்னபடியினாலே யாவரும் புறப்பட்டார்கள். புறப்பட்டு எல்லாரும் ஆயுதத்தோடு வந்து நிற்கிறார்கள். எங்கே? மறுக்கரையில் வந்து நிற்கும் பொழுது, வந்து நிற்கும் பொழுது தண்ணியை பார்க்கிறார்கள். முன்பதாக கரை புரண்டு ஓடுகிற தண்ணியை பார்க்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆறை, யோர்தானை எப்படி கடக்க முடியும்? இவ்வளவு பெரிய ஜலம் பிரவாகித்து வரக்கூடியதான இந்த தண்ணி எப்படி நாங்கள் கடக்க முடியும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். உங்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். யோசுவாவிட்ட ஆண்டவர் சொல்றார், மேல வாசிக்கலாம். சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக இருக்கும் என்றான். நல்ல கவனிங்க, இந்த சர்ச் அப்படியே நிக்கட்டும். சுமக்கிறது யார்? ஆசாரியர்கள். சுமந்து கொண்டு போகிறவர்கள் ஆசாரியர்கள். முன்பதாக எக்காலங்களை கொண்டு போகிறவர்கள் ஆசாரியர்கள். பின்பதாக
சுமந்து கொண்டு போகிற வேலை மாத்திரம் யாருக்கு? ஆசாரியர்கள். ஒரு மகிமையான ஒரு பணி. இஸ்ரவேலிலே ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல பலவிதமான கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி. அதுல ஒரு தண்டனை என்னவென்று சொன்னால், ஒரு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளிக்கு அந்த ரோம் நகரில், அதான் அந்த தேசத்துல என்ன தண்டனை என்று சொன்னால், மரித்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்தை அவனுடைய பின்புறத்தில் வைத்து கட்டி விடுவார்களாம். கட்டிவிட்டு இவனுக்கு சொல்லிவிடுவார்கள், இவனுக்கு, இந்த குற்றவாளிக்கு தண்ணியோ அவனுக்கு உதவியோ யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அறிவித்து விடுவார்களாம். இந்த குற்றச்சாட்டப்பட்ட இந்த மனிதன் தனக்கு பின்பதாக கட்டப்பட்டிருக்கிறதான பிணத்தோடு அவன் ஊர் தெருவாக அவன் சுற்றி திரிவானான். அந்த பிணம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே அழுகி அந்த நாள் அப்படியே அந்த பிணம் கொஞ்சம் கொஞ்சமாய் உப்பி வெடித்து புழு பிடித்து அந்த இறந்து போன அந்த சரீரத்தையும் இந்த புழு சாப்பிட்டு உயிரோடு இருக்கக்கூடியதான இந்த மனுஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டு சித்திரவதையோடு இவன் பறிக்கக்கூடியதான காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் இவன் தெருவாய் இந்த பிணத்தை சுமந்து கொண்டே போவான். ஒரு நிர்கதியானவனாய், யாரும் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷனாய், எந்த மனிதனும் இவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு மனுஷனாய், கேப்பாளத்தில் கிடக்கக்கூடியதான ஒரு மனிதனாய் இந்த குற்றவாளி என்ன செய்வான்? அவன் தெருவுகள் எல்லாம் அந்த பிணத்தை சுமந்து கொண்டு அலைந்து திரிந்து கடைசியில இவனும் மறித்து விடுவான். அவமானத்தை சுமந்து வெட்கமடைந்து வேதனையோடு காணப்பட்டு அவன் கடைசியில அந்த பிணத்தில் இருக்கிற புழுக்கள் இவனையும் கொஞ்சம் கொஞ்சமாய் சாகடித்து பிணவாடையும் இவன் தாங்க முடியாமல் அவன் மனதிலும் வேதனையும் சரீரத்திலையும் பாரமும் இவனால தாங்க முடியாது. இவனை பார்க்கிறவர்கள் இவனை ஒதுக்கி விடுவார்கள், இவனை துரத்துவார்கள், இங்கே வரக்கூடாது என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் மறித்து விடுவான் கடைசியில். இது வரலாற்றில் சொல்லப்படுகிறதான ரோமர்கள் குற்றவாளிக்கு கொடுத்த ஒரு தண்டனை என்று சொல்ல முடியும். இந்த காரியத்தை ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, நான் யாரை சுமக்கிறோம் அப்படிங்கிறோமே, யாரை சுமக்கிறோம்? ஆண்டவராகிய தேவனை கிருபையா நமக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தி அவருடைய ரட்சிப்பை நமக்கு அருளி அவருடைய மகிமையை இந்த மண்பாண்டத்தில் சுமக்கிறதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத, எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் துரோகியா, நான் குற்றவாளியா, நான் பாவம் செய்தவனா, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சு தேவனுக்கும் மனுஷனுக்கும் வெகு தூரமாய் நான் இருந்த என்னை ஆண்டவர் நேசித்தார். என்னை நியாயம் இருக்கிற தேவன், என்னை குற்றப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவிகளும் துரோகிகளுமாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேசித்தார் என்று சொல்லி. அப்ப நேசித்த தேவன் அவருடைய மகிமையை இந்த மண்பாண்டமான இந்த சரீரத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சுமக்குகிற உடன்படிக்கையின் தேவனை சுமக்குகிற நான் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை நானே செய்ய முடியும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, யோசுவாவுடைய காலத்திலே அவன் உடன்படிக்கையை தூக்கி கொண்டு யோர்தானுடைய கரையிலே நிற்கும் பொழுது அன்றைய நாட்களில் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால்,
ஹalleluya. புரிந்ததா நான் சொல்றது உங்களுக்கு? நான் யாரை சுமக்கிறேன்? நான் யாரை சுமக்கிறேன்? அதாமே இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கிற பாரம் அதிகம், சுமை அதிகம். என் வாழ்க்கையில சுமக்கக்கூடியதான பாரமான காரியங்கள் அதிகம். இதையெல்லாம் அழுகி நாடி போய் இது உலகத்துக்குரியது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் உனக்கு உதவாது, அது உனக்கு மகிமையை கொண்டு வராது. நீ எதை சுமக்கிற? கவலை சுமக்கிறியா? போராட்டத்தை சுமக்கிறியா? இல்ல உலகத்தினுடைய பாரம், குடும்ப பாரத்தை சுமக்கிறியா? எதை நீ சுமந்துட்டு இருக்க? நீ சுமக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது? நீ சுமக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. ஆனா நான் ஒரே ஒரு காரியம், என் தேவனாகிய கிறிஸ்து என்கிற உடன்படிக்கையின் தேவனை நான் அனுதினமும் சுமக்கக்கூடிய ஒரு கிருபையை சாட்சிய தேவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மற்றவர்கள் சுமப்பார்கள், ஆனால் நான் மற்றவர்கள் சுமக்குகிறது ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் நானும் சுமக்கக்கூடிய ஒரு பெரியார் உடன்படிக்கையின் தேவனை நான் சுமக்குவது அற்புதங்கள் நிச்சயமாக நடக்காது. ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கை நடக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவரவர்கள் தெய்வத்திற்கு முட்டியை கொடுக்கிறார்கள், இதை கொடுக்கிறார்கள். பிரயோஜனம் இல்லை. முடிதான் கொடுக்க முடியும், வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏன் கண்ணை கொடுத்து பாருங்க. வளர்றதால நீ கொடுக்கிற, ஏன் நான் கண்ணை கொடுங்க, என் கையை கொடுங்க, கொடுத்து பாரு. எனக்காக உசுரை கொடுத்த அந்த பரிசுத்த தேவனுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறதுனால, என் இருதயத்திலே நான் அவனை சுமக்கிறதுனால என் வாழ்க்கை நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். ஹalleluya. இதை சரியான விதத்திலே ஒரு சரியான விசுவாசி புரிந்து கொண்டார் என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை பார்க்க முடியும். ஆமென், ஹalleluya. நான் யாரை சுமக்கிறேன் அப்படிங்கிறத மெயின், நான் எதை சுமக்கிறேன் அப்படிங்கிறத மெயின். ஹalleluya. தேவன் உங்களை என்னையும் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் தேவன் அழைத்திருக்கிறார். நான் ஆசாரியராக அழைத்திருக்கிறேன். நான் சுமக்க வேண்டியதை நான் சுமக்காமல் தேவன் விரும்பாததை நான் சுமந்தேன்னா நான் நிர்பந்தமான மனுஷன். ஹalleluya. நான் ஆசாரியன் பேர் மட்டும்தான், ஆனா நீ நிர்பந்தமான மனுஷன், நீ உதைக்கப்பட்ட மனுஷன், நீ தகுதி இல்லாத மனுஷன். ஏன்னா சுமக்க வேண்டியதை சுமக்கணும். ஹalleluya. அதுக்காக உங்களை என்னையும் தேவனாய கர்த்தர் முன்குறித்து அழைத்து ரட்சித்து அவர் உடன்படிக்கையின் மகிமையை உடன்படிக்கையை சுமக்கிறதற்கு தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எதிர்பார்ப்புகள் மத்தியிலே என்ன செய்ய போவார், தேவன் என்ன செய்வார் என்கிற எதிர்பார்ப்புகள் மத்தியிலே பார்த்து கொண்டிருந்த ஜனத்திற்கு ஒரு ஆச்சரியம் காணப்பட்டது. ஏன்னா முன்பதாக உடன்படிக்கையை சுமந்து கொண்ட ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே தேவ வல்லமை முன்பாய் சென்ற மாத்திரத்திலே ரெண்டாய் பிளந்தது யோர்தான். ஆமென். இது மறுக்க முடியாது. இந்த சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் சுமக்குகிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே கனப்படுத்துகிற மனுஷனாக இருக்கான். ஆமென். அவரை சுமக்குகிற மனிதன் மனுஷி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவனாக இருக்கான். உலகம் நம்மளை வெறுக்கலாம், உலகம் நம்மளை ஒதுக்கலாம், ஐயா இவங்க என்ன அப்படின்னு சொல்லி, ஆனா தேவனை சுமக்கிற என்ன தேவனை ஏற்றுக்கொண்ட நான் உடன்படிக்கை தேவனை சுமக்குகிறவனாக மாறிவிடுகிறேன். ஹalleluya, ஹalleluya. தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், உலகம் என்னை அங்கீகரிக்காட்டாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என கர்த்தராகிய தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த மகிமையின் பிரசன்னத்தை இந்த மண்மாடம்
பணக்காரரோ பிச்சைக்காரரோ தரித்திரரோ எவரா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்த எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு மாறிட்டே அப்படின்னாலே உனக்கு ஆர்டினேஷன் உண்டாயிடுச்சு. எப்படி? என் பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட. அல்லேலூயா. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் உடன்படிக்கை சுமக்க முடியும். அல்லேலூயா. தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் தான் உடன்படிக்கை சுமக்க முடியும். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை மாறிட்டேன்னா நான் ஆசாரியன். அல்லேலூயா. நான் ஆசாரியன். நான் ஆசாரியன். எங்கு போனாலும் தடைகள் இருந்தால் தடைகள் விலகும். அல்லேலூயா. நான் ஏன்னா நான் உடன்படிக்கை தேவனை சுமந்து திரிகிறேன். அல்லேலூயா. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தான் சத்துரு திசை மாற்றுகிறான். ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ போறோம். தனக்குள்ள இருக்கிற வல்லமையை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டான்னா சாதாரணமா இருக்க மாட்டான், அவன் அசாதாரணமாய் மாறிவிடுவான். அல்லேலூயா. தனக்குள்ள இருக்கிற வல்லமை, எனக்குள்ள இருக்கிறவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவரை நான் சுமக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து செயல்பட்டேன்னு சொன்னா நான் சாதாரண மனுஷன் அல்ல, அசாதாரணமான மனுஷனா மாறிவிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14-15. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சாணான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். கடந்து அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம். நீ அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காட்டாலும் தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆமென். உலகம் உங்களை அங்கீகரிக்கலாம், குடும்பம் உங்களை அங்கீகரிக்கல, சொந்தங்கள் உங்களை அங்கீகரிக்கல, ஆனா தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அதனால வேதவசனம் சொல்லுது, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் ஆசாரியப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிற நீங்களும் நானும் சோடைகளா இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற, ஒரு பாதை காட்டுகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. 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 வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். வேகமா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். கவனிங்க. இந்த உடன்படிக்கையை சுமக்கிற ஒரு மனுஷன் இந்த ரோம குற்றவாளி சுமந்தது போல பாரமான ஒன்றுக்கு உதவாத அவனும் அவைகளை சுமந்து அவனும் பாடுபட்டு போவது போல அல்ல. இங்க பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டு. எப்படியா? எப்படியா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒட்டிக்கு போகவில்லை. அந்த வசனத்துக்கு மேல நான் சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதனால இந்த மகிமையை நான் பெற்றிருக்கிறேன், இந்த வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். நான் உடன்படிக்கை தேவனை சுமக்கிறேன். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒட்டிக்கு போவது. அல்லேலூயா. எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒட்டிக்கு போவதில்லை, கலக்கமடைந்தாலும் மனம் விரிந்து போவதில்லை, கீழே துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்ட மனம் முடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு
நம்ம யாரை சுமக்கிறோம்னு? இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா நம்ம யாரை சுமக்கிறோம்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இயேசுவை பார்க்க ஆவல் கொண்டார். மோசேயும் ஆசைப்பட்டார். யார? இயேசுவை பார்க்க. அவர் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து கிருபையாய் அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுமக்கிற தேவன், நான் என்னை உண்டாக்கின தேவன், என்னை அபிஷேகம் பண்ணின தேவன். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் கடவுளை அபிஷேகம் பண்ணல. கடவுளை இன்னைக்கு காலகட்டத்திலே கடவுளை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கடவுள் என்று சொல்லப்படுகிறவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனா நம்மளை படைத்த தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை அபிஷேகம் பண்ணி ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு முன்பதாய் ஆராதனை செய்கிற ஆசாரிய கூட்டமாய் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், ஹல்லேலூயா, நாம சிந்து போக மாட்டேன். என் கால்கள் தள்ளாடாது. ஏன்னா என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதை தூங்குவதும் இல்லை. என் வாழ்க்கை குறித்து அவருக்கு தெரியும். நான் என்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் என் சுமையை நானே சுமந்துட்டு இருந்தேன். அது பிரயோஜனமற்றது. நீ யாரை சுமந்து கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. யாரை சுமந்துட்டு இருக்க? யாரை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிந்தை எனக்குள்ள வேணும். எனக்குள்ள ஏற்படுகிற பாரம், கவலை, போராட்டம், தேவைகள், உலக கவலை, இதெல்லாம் என்னுடைய முதுகிலே பிணத்தை போல, பிணத்திற்கு சமமாக இவைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டது. நான் திருந்தேன் என்று சொன்னால் என்னை மற்றவர்கள் வெறுப்பார்கள், மற்றவர்கள் ஒதுக்குவார்கள், மற்றவர்கள் என்னை ஏளனமாய் பேசுவார்கள், என்னை துரத்தி அடிப்பார்கள். ஏனென்று சொன்னால் தேவையில்லாததை சுமந்துட்டு இருக்கேன். தேவையில்லாததை சுமந்துட்டு இருக்கேன். என்ன என் வாழ்க்கை யாரை நான் சுமந்துட்டு இருக்கேன்? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் கீழே 14வது வசனம். எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் நம்புறோமோ அதெல்லாம் நம்ம கைகூடி வராது. அப்படித்தானே? எதெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பழிக்கவே பிடிக்காது. எதெல்லாம் எதிர்பார்த்து நோக்கி இருக்கோமோ அதெல்லாம் வரவே வராது. ஆனா அதையெல்லாம் விட்டுடுங்க. நம்முடைய வாழ்க்கையில, என் சிந்தையில நான் யாரை சுமந்து கொண்டு திரிகிறேன்? நான் யாரை சுமந்து கொண்டு திரிகிறேன்? நான் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்துவை, அந்த உடன்படிக்கையின் தேவனை நான் சுமந்து கொண்டு திரிகிறேன் என்கிற அந்த சிந்தை இருக்கும் பொழுது எனக்குள்ள அபிஷேகம் பெருகும், எனக்குள்ளாக தேவ அக்கினி பெருகும், எனக்குள்ளாக தேவ வல்லமை அதிகரிக்கும். நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவனுடைய நாம மகிமை கண்டு நான் செயல்படுத்த முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான எல்லா தடைகளையும்
மாற்றுகிறதற்கு என் இயேசுவால முடியும். ஆமென். என் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா நெருக்கங்களுக்கும் ஒரு தீர்வு என் இயேசுவால முடியும். அவராலே அல்லாமல் ஒரு மனிதனாலும் கூடாது, முடியாது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடியும். நீ ஆசாரியராய் அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஆனா நீ சாதாரணமான, ஐயோ நான் எங்க ஆசாரியன், நான் எப்படிங்க ஆண்டவருக்கு ஆசாரியனா இருக்க முடியும், நான் எப்படிங்க ஆண்டவருக்கு ஆசாரியனா ஊழியம் செய்ய முடியும்? ஹலோ, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை என்ன செய்து விட்டார்? அபிஷேகம் பண்ணி விட்டார். உங்களை ஆசாரியர்களாய் ராஜாக்களை தேவன் அழைத்து விட்டார். ஆமென். சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஏன்னா அசாதாரணமானவர்களாய் இருக்கணும்னா நான் யாரை சுமக்குகிறேன், நான் சுமந்து திரிகிறேன், நான் சுமந்து செல்கிறேன் என்கிற சிந்தை எனக்கெல்லாம் வரணும். அந்த காரியங்கள் நடக்கும். ஆமென். ஐயோ நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு சாக்கடை, நான் அப்படி நான் இப்படி அப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தேன்னு சொன்னால் நீ அப்படியே தான் இருக்க முடியும். எப்படியும் ஆக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன். ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க என் பார்வையில் விலையேறப்பட்டவர்கள், நான் போட்டிருக்கிற மோதிரத்தில் முத்தை மோதிரமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவருடைய மகத்துவத்தை, அவருடைய காரியங்களை நாம் என்ன செய்யறதில்ல, புரிந்து கொள்கிறதில்லை, புரியுறதில்லை. ஏதோ நம்ம அப்படியே நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது என்று சொன்னால் இந்த மகத்துவமான காரியத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? என்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலையை பார்த்து நான் அந்த பாரங்களை அமுக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி இந்த மகத்துவமான வல்லமையை நான் அறிந்து கொள்ள முடியும்? புத்தி எப்படி எட்டும்? பவுல் சொல்வது போல நான் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் என் பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒட்டிக்கி போவதில்லை என்று சொல்லி ஒரு வீரமாக்கப்பட்ட பவுலை போல நாம் எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆசர், நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் பயங்கரமா தான் இருக்குது, ஆனா எங்க வாழ்க்கையில அப்படியே சுழந்து போயிடும். கேட்கும் போது அப்படியே இருக்கு, ஆனா அப்படியே நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே அக்கறை பற்றி இருக்கிறது போல இருக்கு. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே என்ன ஆகுது? அழிஞ்சு போயிடுது. இல்ல, அப்படி இல்ல. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உணர்வுல நான் யாரை சுமக்குகிறேன், நான் யாரை சுமந்து கொண்டு நடக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உடன்படிக்கை சுமக்குகிறவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடன்படிக்கை எங்கெல்லாம் போது வெற்றி, உடன்படிக்கை எங்கெல்லாம் போயிருக்கிறது அங்கெல்லாம் வெற்றி. ஹல்லேலூயா. உடன்படிக்கை அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறோம் திருவிட்டம். ஏன்னா உடன்படிக்கை வெற்றியுடைய மகிமை வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையினால் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிற கையினால் செய்யப்பட்ட ஒரு மனத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை வெற்றிக்கே தேவன் இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்தார் சொன்னால், ஜீவனுள்ள தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்தப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பெற்று நாம் சுமந்து கொண்டு நடக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு வல்லமை இருக்கு சொல்லுங்க பாருங்க. ஆசாயின் அந்த உடன்படிக்கை பெட்டி சாதாரண மனுஷனால் கைகளால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் தண்ணீர் கால் வைத்த மண்டலத்திலே தண்ணி கட்ட வந்தது. ஆனா அவரே
அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய வல்லமை மகத்துவம் இன்னும் உணரல. சபை மறந்துடுச்சு, மறந்து போச்சு சபை. ஏன்னா இதை குறித்து, வசனத்தை குறித்து, தேவ வல்லமை குறித்து, மகத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளல. அதனால ஆண்டவர் சொல்றார், என் ஜனமோ அறியாமையினாலே சங்காரமாக. அறிந்து கொள்ளல. அறிந்து கொள்றதுக்கு இவர்கள் முற்படவும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன அர்த்தத்தை வைத்திருக்கிறார், அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நாம எப்படி சாப்பிடுவோம், நாளைக்கு எப்படி உடுக்குவோம், நாளைக்கு எப்படி வேலைக்கு போவோம், என்ன பண்ணுவோம், அது மட்டும் அதுதான் உன்னுடைய பாவம் இருக்கு. அது உன்னை விளக்கும், உன்னை தூரப்படுத்தும், உன்னை அவமானப்படுத்தும். நீ யாரை சுமந்தது என்று தெரிகிறாய், நீ யாரை சுமக்கிறாய்? உடன்படிக்கும் தேவனாய் இருக்கிற கிறிஸ்துவை நீ சுமக்கிறாய். அவர்தான் உண்மையுள்ள தெய்வம். உலகத்திலே எல்லா திருவிழாக்களெல்லாம் சுமந்து கொண்டு திரிகிற ஆட்களை போல நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் அண்ட சராசரத்தை படைத்த தேவன். அவரே நம்ம இருதயத்திலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அந்த மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் நடந்து போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அதிசயமான காரியங்களும் ஆச்சரியமான காரியங்களும் சந்தோஷமும் சமாதானம் அவருடைய வாழ்க்கையிலே ததும்பி காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நான் ஒட்டிக்கு போவதில்லை என்கிற வீர முழக்கத்தின் நாங்கள் புறப்பட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதையும் சந்திக்க வேண்டிய இருக்கு. ஏன்னா நான் சுமந்து திரிகிற தேவனுடைய உடன்படிக்கை ஆசாரிய கூட்டமாய் நான். ஆமென். ஹல்லேலூயா. 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 கடைசியாக வாசனத்தை வாசிக்கலாம். கீழே ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கலாம் 11வது வசனம். எப்படி எனில் சாமான்யமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் சொல்லுகிறார். நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். எதற்காக? நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். எதற்காக? அவரை சுமக்கிறதற்கு, அவருடைய மரணத்தை சுமக்கிறதற்கு, மரணத்தில் பலியான உடன்படிக்கும் தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களுடைய வாயிலிருந்துதான் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் புறப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தை வராது. ஏன்னா எதையும் எதிர்கொள்ளத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் உங்களைப் போல அசாதாரணமானவர்கள் வேற எவரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஆசாரிய கூட்டம், நீங்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். நான் அவைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவேன்.